கனிந்த வாழ்வு. முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். முதுமை அப்படிங்கிறது நம்ம வாழ்வில் ஒரு முக்கியமான, அதே நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. நம்ம முதுமை தான் நம்மளோட வாழ்வோட ஆரம்பம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல்ல குழந்தையிலேருந்து நடக்கிறது, ஓடுறது, தவழ்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்புக்கு அப்புறம் வேலைக்கு அப்புறம் கல்யாணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடுறோம். இப்போ முதுமை தான் நமக்கான ஆரம்பம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளோட கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, நம்ம நினச்ச மாதிரி வாழ்றதுக்கு முதுமையை பயன்படுத்திக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்மளால் முதுமையை ரிலாக்ஸாக கழிக்க முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வயது சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லலாம். முதல்ல மன அமைதியின்மை, மனச்சோர்வு, பதட்டம், அதே மாதிரி தூக்கமின்மை, மறதி, இதெல்லாம் முதியோர்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வருது. ஸோ இதையும் தாண்டி நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்மளோட வாழ்வியல் முறைகள், இதனால நமக்கு நிறைய விதமான நோய்கள் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நீரழிவு நோய், ரத்த அழுத்தம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் முதுமையில் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ நீரழிவு நோய் முதுமையில் தான் வருதா அப்படின்னா இல்லை. அது எப்போ வருது அப்படின்னா, மேக்ஸிமம் இப்போலாம் சின்ன குழந்தைகளுக்கே சர்க்கரை நோய் இருக்குது. ஆனால் அது முதுமையில் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். நாள் ஆக ஆக அந்த நோயோட தாக்கம் அதிகமாகுது. அது 60 வயசுக்கு மேலே, இப்போது ஒரு வேளை 40 வயசில் டயபெட்டிஸ் வந்திருக்கு, அதாவது நீரிழிவு நோய் வந்திருக்கு அப்படின்னா, அது 60 வயசுக்கு மேலே 20 வருஷம் ஆனதுனால அந்த நோயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு முதல்ல எல்லா ஜாயின்ஸ்லையும் வலி வர்றது, அதே மாதிரி ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லுவோம், கையை தூக்க முடியாத நிலை வர்றது, அதே மாதிரி எல்லா மசில்ஸ்லையும் ஜாயின்ஸ்லையும் எல்லா போன்கள் தசைகளில் வலி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சர்க்கரை வியாதி வர்றதுனால அதோட பக்கவாட்டா வர்ற நோயா சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. இப்போது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நீரழிவு நோயிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, நீரழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி ரிலாக்ஸாக அதை மேனேஜ் பண்ணுறது, அதாவது அந்த நோயை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது, கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான யோக பயிற்சிகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல யோகம் அப்படின்னா என்ன? யோகத்தில் 8 விதமான நிலைகள் இருக்கு. இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இது 8 நிலைகள் சொல்லுவோம். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆசனங்களும் பிரணயாமமும் முத்திரை அப்படிங்கிற பயிற்சியும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எப்படி முதுமையில் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மனசையும் உடலையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, அதாவது இருக்கிற அந்த நம்ம வாழ்க்கையை ப்ளசண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு இந்த பயிற்சிகள்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? இப்போ யோகா பண்ணுறதுக்கு என்ன தேவை, எசென்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தா, முதல்ல காற்றோட்டமான பகுதி. நீங்கள் யோகா பயிற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடை பருத்தி ஆடையாக, காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. லூஸான, அதாவது தளர்வான ஆடைகள் அணிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காலையில் 4 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் யோகா பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறமா ஈவினிங் வேலையில், அதாவது மாலை வேலையில் 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு இடையில 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் யோக பயிற்சி பண்ணுறதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உணவுக்கு பின்னாடி 3 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டு 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை, நான் யோக பயிற்சி பண்ண போகிறேன் அப்படின்னா 3 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். இப்போ யோக பயிற்சி மட்டும்தான் இப்படியா அப்படின்னா இல்லை, முத்திரை பயிற்சியும் நம்ம அன்னைக்கு பண்ண போகிறோம். முத்திரை பயிற்சி பண்ணுறதுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரமாச்சு இடைவெளி இருக்கணும். இதுதான் யோகா பயிற்சி பண்ணுறதுக்கான நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது 2 வகையாக சொல்கிறோம். டைப் 1, டைப் 2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சியா, இல்லை அதுக்கு இல்லையா அப்படி இல்லாமல் சர்க்கரை நோய் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய பயிற்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் பயிற்சி ஆசனம் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிறது, எல்லாரும் நேராக நிமிர்ந்து நின்றுட்டு, உங்களால் முடிஞ்சால் என்ன பண்ணலாம், தனியாக நிற்கலாம். அப்படி முடியலை அப்படின்னா ஒரு சோர்ச்சில் அழகாக சாஞ்சு நின்றுக்கலாம். சாஞ்சு நின்றுட்டு இடது காலை ஆரம்பிக்கலாம். இடது காலை மடித்து ஸ்டொமக் வரைக்கும், அதாவது வயிறு வரைக்கும் மேலே தூக்கி 2 கையாலையும் பிடிச்சி நிற்க போகிறோம். அதுதான் முதல் பயிற்சி. அர்த்த பவன முத்தாசன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். அதாவது ஒரு காலை மடித்து நம்மளோட வயிற்று பகுதி வரைக்கும் கொண்டு போய் 2 கைகளாலையும் பிடிச்சி
நிற்க போகிறோம். இந்த பொசிஷனில் நிற்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு அழுத்துறப்போ உங்களோட இன்சுலின் சுரக்கிற அந்த கணையம் வந்து நல்லா வந்து வேலை பார்க்கும். ஸோ இன்சுலின் சுரக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முதல் பயிற்சி அர்த்த பவன முத்தாசன். 10 கவுண்ட்ல இருந்து 15 கவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். 10 1 2 3 இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக கவுண்ட் பண்ணி ஸ்டே பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொசிஷனில் நிற்கிறப்போ நம்ம வந்து காலம் அடித்து லாக் பண்ணி நிற்கிறோம். அந்த டைமில் மூச்சை வாங்கி ரிலாக்ஸாக விடணும். எந்த இடத்துலையுமே யோக பயிற்சி பண்ணும்போது மூச்சை வந்து அடக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ முதல் பயிற்சி அர்த்த பவன முத்தாசன். ரெண்டாவது பயிற்சி என்ன அப்படின்னா, நல்லா ரிலாக்ஸாக நின்றுட்டு இப்போ வால்லேருந்து வெளியே வந்துடும். காலை வந்து இடுப்பளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உள்ளங்கை ரெண்டும் முதுகுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணிக்கிறோம். 2 கையும் முதுகுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணிவிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டே பின்னாடி வளையிறோம். இதுக்கு பேர் அர்த்த சக்கராசன் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சு வாங்கிக்கிட்டே பின்னாடி வளையிறோம். இப்போ பின்னாடி வளைஞ்சதுக்கு அப்புறம் அதே இடத்துல இருக்க போகிறோம். பின்னாடி பெண்ட் பண்ணி ஸ்டே பண்ணுறோம். இதுக்கு பேர் அர்த்த சக்கராசன் ஹாஃப் சர்க்கிள். இப்போது பின்னாடி வளைஞ்சதுக்கு அப்புறமா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடணும். கட்டாயமாக மூச்சு அடக்கக்கூடாது. இந்த பொசிஷன்லையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 கவுண்ட், 10லேருந்து 15 கவுண்ட் ஸ்டே பண்ணலாம். முதல்ல பின்னாடி குனிகிறோம் அப்படின்னா முன்புறமாக குனிகிறதுக்கான பயிற்சியும் உண்டு. ஸோ ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணால் பேக்வேர்ட் பண்ணணும், பேக்வேர்ட் பெண்ட் பண்ணால் ஃபார்வர்ட் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட்டாக பாதகஸ்தாசன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயிற்சியை 15 கவுண்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரிலாக்ஸாக கைகளை பக்கவாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆழமாக மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுறோம். ஸோ இது ரெண்டாவது பயிற்சி. மூணாவது பாதகஸ்தாசன்னு சொல்லுவோம். நல்லா மூச்சு வாங்கி 2 கையும் பக்கவாட்டில் சைடில் உயர்த்தி மெதுவாக குனிஞ்சு பாதத்தை தொடணும். இப்போது என்னால் பாதத்தை தொட முடியல அப்படின்னா பரவாயில்ல. உங்கள் வீட்டில் ஜன்னல் கம்பி இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதியாக ஹாஃப் பெண்ட் பண்ணிவிட்டு ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கலாம். இதுக்கு பேர் சமகோணாசன் சொல்லுவோம், ஹாஃப் பெண்டிங். இந்த பொசிஷனில் ஸ்டே பண்ணலாம். பாதகஸ்தாசன் பாதத்தை குனிஞ்சு தொட முடியாதவங்க, முதியோர்களாக இருக்கிறப்போ நமக்கு முதுகு வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாஃப் பெண்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் சமகோணாசன். இதையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 15 கவுண்ட் பண்ணுறோம். பாதகஸ்தாசன் அது இல்லை என்னால் முடியலைன்னா சமகோணாசன் 15 கவுண்ட். ஒவ்வொரு கவுண்ட்டும் ஒரு செகண்ட் பிரேக் விட்டு கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட உடம்பு வந்து ஒரு ரிதத்துக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து நின்ற நிலையில் நம்ம பண்ணக்கூடிய ஆசன பயிற்சிகள். சர்க்கரை வியாதிக்கு இது வந்து யாருனாலும் பண்ணலாம். பட் முதியவர்களாக இருக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக அது ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்துக்கலாம். அப்படி முடியலைன்னா கட்டிலில் கூட உட்காந்துக்கலாம். காலை நீட்டி உட்கார்ந்த நிலை பயிற்சின்னு சொல்லுவோம், அது பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அதுவும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான பயிற்சி தான் சொல்ல போகிறோம். 2 காலையும் நீட்டி உட்காந்துருக்கிறோம். இப்போது இடது காலை மடித்து மறுபடியும் வயிறு வரைக்கும் கொண்டு வந்து 2 கையாலையும் பிடிச்சிக்கிறோம். நம்ம எப்படி நின்ற நிலையில் பண்ணோமோ அதே மாதிரி அர்த்த பவன முத்தாசன் அமர்ந்த நிலையிலையும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு வாங்கி மெதுவாக விடுறோம். 15 கவுண்ட். ஓகேங்களா? இடது முடித்ததுக்கப்புறம் வலதும் 15 கவுண்ட் மெதுவாக பண்ணுறோம். இது முடித்ததுக்கப்புறமா 2 கால்களையும் மடித்து வயிறு வரைக்கும் கொண்டு வந்து 2 கையாலே லாக் பண்ணிக்கிறோம். முட்டி 2ம் சேர்ந்த நிலையில் இருக்கணும். இதுக்கு பேர் பவனமுத்தாசன். பவனமுத்தாசன் அப்படின்னா கேஸ் ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயிற்றில் இருக்கிற எல்லா விதமான ஆர்கன்ஸும் எல்லா விதமான உறுப்புகளும் என்ன ஆகும் அப்படின்னா வலிமைப்படும். சரியா? ஸோ இதுக்கு பேர் பவனமுத்தாசன். அப்போது உட்கார்ந்த நிலையில் நம்ம 2 பயிற்சி பண்ணுறோம். ஒன்று அர்த்த பவனமுத்தாசன், 2வது பவனமுத்தாசன். இது 2மே போதுமானது. ரொம்பவே ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம். இதே மாதிரி படுத்த நிலையிலையும் நம்ம பண்ணலாம். சேம் ப்ராக்டிஸே தான். படுத்த நிலையிலையும் லெஃப்ட் லெக் ஃபோல்ட் பண்ணி ஸ்டமக் வரை கொண்டு வந்து லாக் பண்ணுறோம். தென் ரைட் லெக், அதுக்கப்புறமா 2 காலும் மடித்த நிலையில் வச்சு ஸ்டே பண்ணலாம். சரியா? எல்லாமே மூச்சியோடு சேர்ந்து பயனுங்க. நல்லா மூச்சு வாங்கி ஆழமாக மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விட்டு அதுக்கப்புறமா குப்புறப்படுத்திக்கிட்டு ஆசனா பண்ணலான்னா அங்க பிரதட்சணா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் குறையிறதுக்கு குப்புறப்படுத்திட்டு நல்லா கட்டிலே இடது பக்கம் வலது பக்கமும் அங்க பிரதட்சணா பண்றப்போ நம்மளோட சர்க்கரை அளவு வந்து பிளட்ல வந்து கட்டுப்படும். சரிங்களா? இப்போ இது போக நம்ம சர்க்கரை நோய்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரணயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா ஆழமா மூச்சு வாங்கிட்டு அப்படியே மெதுவாக கம்ப்ளீட்டாக மூச்சு விட்டுரும். மூச்சு விட்டதுக்கு அப்புறமா உங்கள் ஸ்டமக் இருக்கு இல்லையா, வயிற்று பகுதியை நல்லா உள்ள இழுக்கணும். நல்லா வயிற்று பகுதியை உள்ள எவ்வளோ முடியுதோ அவ்வளோ புல் பண்ணுறோம். புல் பண்ணி அந்த வயிற்று பகுதியை அப்படியே ஸ்டே பண்ணியிருக்கோம்.
ஓகேங்களா? இப்போ நீங்கள் மூச்சு வாங்கலாம், விடலாம், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மூச்சு அடக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வயிற்று பகுதியை உள்ளே எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணுறோம். 10 கவுண்ட். முதல்ல 5 கவுண்டில் ஆரம்பிங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 10 கவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்றில் உள்ள எல்லா உறுப்புகளையும் வலிமைப்படுத்த ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சர்க்கரை வியாதி குறையிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது போக நம்ம நெக்ஸ்ட் பண்ணக்கூடியது முத்திரை. ஒரு முக்கியமான முத்திரை. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அபான முத்திரைன்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களோட கட்டை விரலோட நுனி, நடுவிரலோட நுனி, மோதிரல் விரலோட நுனி, அதாவது மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், தம்ப், டிப் ஆஃப் த 3 ஃபிங்கர்ஸ், 3 விரலோட நுனியையும் சேர்த்துக்கிறோம். 2 கைகள்லையும் பண்ணணும். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா கையை மடிமேல வச்சு மேல் புறமா திருப்பி வச்சு பண்ண போகிறோம். பயிற்சி வந்து கை 2ம் இந்த மாதிரி விரல்களெல்லாம் சேர்த்துட்டு நடுவிரல், மோதிர விரல், கட்டை விரல் 3ஓட நுனியையும் சேர்த்துட்டு கை மேல் புறமா திருப்பி வச்சு நல்லா நிமிர்ந்து உட்காந்து 20 நிமிஷம். ஒரு நாளைக்கு காலையில் 20 நிமிஷம், ஈவினிங் 20 நிமிஷம் பண்ணலாம். இதுக்கு பேர் அபான முத்ரா. இது பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா நம்மளோட எல்லா ஆர்கன்ஸும், கணையம், அதே மாதிரி நம்மளோட லிவர், ஸ்ப்ளீன், எல்லா ஆர்கன்ஸும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் குறையும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்ன எல்லா பயிற்சிகளும் நின்ற நிலை பயிற்சி, அமர்ந்த நிலை பயிற்சி, படுத்த நிலை பயிற்சிகளோட சேர்ந்து நம்மளோட பிரணயாமா அண்ட் முத்திரைகள் இதை சேர்ந்து பண்ணுறப்போ கட்டாயமாக சர்க்கரை நோயினால் வர்ற பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்து நம்ம ரிலாக்ஸாக சந்தோஷமாக வாழ முடியும். அதே மாதிரி முதுமையில் வர்ற அந்த ரொம்ப டயர்ட்னஸ், சோர்வு, அடிக்கடி யூரின் போடுற பிரச்சனை, இதெல்லாம் இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம சொன்ன இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக உதவி பண்ணும். இதுவரை முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல். செல்வரதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் அடுத்து முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். முதுமை பருவம் அப்படிங்கிறது எல்லோரும் கடக்க வேண்டிய ஒரு பருவம். இந்த முதுமை பருவத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். ரிட்டையர் ஆகிட்ட உடனே வாழ்க்கை முடிஞ்சு போய்டுறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. பல நேரங்களில் நம்மளுக்கு வேலையில் சேரும்போது நம்ம பல கமிட்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிச்சது செய்ய முடியாமல் ஒரு காலகட்டங்கள் இருக்கும். நம்ம ரிட்டையர் ஆனப்புறமா நம்மளுக்கு வாழ்க்கையில் இன்னொரு இன்னிங்ஸ் கிடைக்குது. அப்போது உங்களுக்கு வாழ்க்கை என்ன மாதிரி செயல்படுத்தணுமோ அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது. நம்ம ஒரு ரிட்டையர்டு 60 வயசோ 58 வயசோ நான் ரிட்டையர்டுனா இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதுன்னு கிடையாது. 19th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா சராசரி ஹியூமன் லைஃப் இஸ் 28 இருந்தது. இன்றைக்கி இப்போ பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் ஆவரேஜ் 65, 70ன்றாங்க. போகிற காலகட்டத்தில் 80, 85 இருக்குன்னா அப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு மாதிரி ரிட்டையர்ட் ஆகி லைஃப்பும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அப்போனால வாழ்க்கையை வந்து எப்பயுமே முடியல. லாஸ்ட் நாள் வரைக்கும் தெர் இஸ் நோ எண்ட் கேம். அதற்குள்ள நீங்கள் வாழ்க்கையை திறந்த மனதோடு அணுகுனீங்கன்னா நம்ம வாழ்க்கையை இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம இந்த மாத சம்பளம் வாங்குறவங்க ஒரு 60 வயதில் ஓய்வு பெற்று அவங்களுக்கு ஒரு மனநிலை மாறிடும் இல்லைங்களா? ஆமாம். அதே போல் இப்போது வியாபாரிகளாகட்டும், வணிகம் செய்கிறவங்க, தொழிலதிபர்கள், இவங்க இருந்தால் கூட அடுத்த தலைமுறை வந்து அவர்களுடைய சந்ததிகள் வந்து தலையெடுக்கும்போது சிறையெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி சரியானது? இப்போ நம்ம அது சரியானது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு குழந்தைங்களோட இருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கு கணவன் மனைவி 50 வருஷம் வாழ்ந்துட்டு கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம முன்னோத்தங்களை டிபெண்ட் பண்ணியே வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி குழந்தைகளும் வந்து ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு 8 ஹவர் ஒண்டி ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ரிமைனிங் ஹவர் ஃப்ரீயாக இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணுற டைமிங் ஃபிக்ஸடாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கண்டுபிடிக்கலாம். அவங்களோட ஒர்க்கிங் டைமும் தெரியல. அவங்களும் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் போயிட்டாங்க. அப்போ நம்ம எல்லாமே குழந்தைங்க டிசிஷன் எடுத்துப்பாங்க, நான் எதுவுமே டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தேவையில்லை. இன்னொரு ஐடியாஸ் வேணும்னா நம்ம குழந்தைங்களோட பேசி எடுத்துக்கலாம். ஆனால் உங்களோட வேலைகளை நீங்களே எப்படி பூர்த்தி பண்ணுறதுன்றது எல்லாரும் முதியோர்களும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது. சில விஷயங்கள் தெரியல போல அப்படின்றாங்க. இப்போ 2 வயசு குழந்தை கூட மொபைலை பற்றி தெரியாது, ஆனால் லேர்ன் பண்ணுறது இல்லையா? அப்போது நமக்கு ஆட்டிடியூட் இருக்கணும். எந்த வயசானாலும் நமக்கு கற்றுக்கிறதுக்கு வயது தடையல்ல. அது வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே நம்ம பழக்கப்படுத்திகிட்டே வந்தால் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பிரெயினும் ஆக்டிவாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டடி போட்டிருந்தாங்க. ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75-80 வயசு வரைக்கும் ரொம்ப இருக்காங்க. நம்மளுக்கே பார்க்கணும், சில கண்ட்ரியில் 78 வயசு இருக்கிறவங்க அந்த இப்போ கண்ட்ரியோட பிரசிடென்ட்டுக்கோ அந்த மாதிரி எலெக்ஷன் நிற்கிற அளவுக்கு இருக்காங்க. அப்போ அவங்களும் ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எதுக்கு 58 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, நீ எனக்கு எதுவுமே இல்லை வாழ்க்கையில், அந்த மைண்ட் செட்டை வந்து கண்டிப்பாக இந்தியன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம.
இந்த அடுத்த சந்ததிகள், அடுத்த தலைமுறை, அந்த பிள்ளைகளுக்கும் வந்து வேறு வேறு அந்த கமிட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்க வேலையை பார்த்துட்டு அந்த அவங்களுடைய லைஃப்பை பார்த்துக்கிட்டு தான் போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஆமாம். அதனால் இப்போ முன்னாடி காலகட்டத்தில் இருந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த மாதிரி சரி பசங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? இல்லை, இப்போ கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்கள் குழந்தை எந்த ஊரில் ஒர்க் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியாது. உங்கள் சன்னோ டாட்டரோ உங்களோட இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, அண்ணா நகரில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பசங்க வந்து ஐடி பெல்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. டெய்லி வந்து அவங்க போகிறதான வாழ்க்கையில் கிடையாது. இப்போ ஒர்க் பண்ணுற பீரியட்லேயே ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல. 5 நாள் ஒரு ஹாஸ்டல் எடுத்து இருந்துட்டு வீக்கெண்டுக்கு தான் பசங்க வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் உங்களோட பசங்கள்ட்ட இப்போ 5 நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் எப்படி பண்ணுறது? இப்போ டெக்னாலஜி வந்துருக்கு, டிஜிட்டல் இருக்குது. எது இருந்தாலும் நம்மளுக்கு ஓடிபி வேணும், எல்லாமே உங்கள் மொபைலில் ஓடிபி வேணும். இப்போ அந்த ஓடிபியை பார்த்து சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு பக்குவம் வேணும் இல்லையா? அதனால் நம்மளோட ஐடியா எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி நம்மளை எக்யூப்டாக வச்சுக்கிறது, ஆக்டிவாக எப்படி வச்சுக்கிறது. ஆக்டிவாக வச்சுருந்தாலே உங்களுக்கு மைண்டும் கரெக்டாக இருக்கும், ஹெல்த்தும் கரெக்டாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. வாழக்கூடிய காலம் வரை அந்த நிதி, சொத்து இதெல்லாம் வந்து அவசியம் தேவையாக இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அதனால் ஆமாம். வந்து அவங்க எப்படி அந்த நிதி மேலாண்மை எப்படி செய்யணும், நிதி திட்டமிடல் அப்படிங்கிறது எப்படி செய்யணும் இப்போ சார்? நம்ம பார்க்கலாம், நிதி திட்டமிடல் ஃபினான்ஷியல் பிளானிங்னு சொல்கிறோம். ஃபினான்ஷியல் பிளானிங் 60 வயசில் வந்து நம்ம எடுத்துக்கிறது சரியான விஷயங்கள் இல்லை. நான் வந்து ஒரு மசூதிக்கோ சர்ச்சுக்கோ கோவிலுக்கோ போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 60 வயசு வரைக்கும் அவரை போய் பார்க்கவே இல்லை. 60 வயசுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன நினைப்பார், இவ்வளோ வருஷம் என்னை வந்து பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னு. இப்படி தான் ஒரு காலகட்டம். அப்போ நம்ம நிதி பிளானிங்கோ ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கட்டும், நிதி திட்டமிடலாக இருக்கட்டும், இது நீங்கள் 25 வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் 60 வயசில் அது கை கொடுக்கும். ரிட்டையர் ஆனப்போ நம்ம ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி. இப்போ நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிரும் இல்லை? ஏஜ் ஆக நம்ம நார்மலாகவே 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு 50 ஆச்சுப்பா, எனக்கு எதுவும் இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் நாள் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படி இந்த மைண்ட் செட்லேயே நம்ம லேர்னிங்கை குறைச்சிடுறோம். எப்போ லேர்னிங் குறைச்சிடணும், புது புது விஷயங்களை நம்மளால் கையாளுறது கஷ்டமாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் கிடையாது. இன்றைக்கி டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாக ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு காய்கறி வாங்கினா கூட ஜிபேயில் பே பண்ணுறதோ, இன்னொரு டிஜிட்டல் ஆப் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதோட ஃபாஸ்ட்டாக இருக்கும்ல. அப்போ எனக்கு முதல் மாதிரி ஒரு ஃபேமிலியில் 5 குழந்தை 10 குழந்தை இருந்தால் உங்களுக்கு அட்லீஸ்ட் யாராவது 2 பேர் டைனமிக் இல்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்களோட வாழக்கூடிய தன்மை இருக்கும். இன்றைக்கி நம்மளே குறைச்சி ஒரு குழந்தை 2 குழந்தை போதுன்னு வச்சுட்டோம். இப்போ குழந்தைகள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிடுறாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் போய் இருக்க முடியாது. இப்போ நார்த் இந்தியாவில் நம்ம நிறைய சவுத் இந்தியன்ஸ் போய் இருக்க முடியுது, இல்லைன்னா குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு திரும்பி வந்துடுறாங்க. அப்போது உங்களை காலகட்டத்துக்கு நீங்களே பார்க்கணும். அப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே இப்போ இதை பார்க்குற லிசனர்ஸ் யாராவது வந்து இப்போ 35-40 வயசுன்னா இப்போலேருந்தே நீங்கள் எல்லா விஷயங்களும் கற்றுக்கொண்டே ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கேன். எது கற்றுக்காம இது எனக்கு தெரியாது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் எல்லாமே பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நிதி திட்டமிடலோ ரொம்ப நிதியை கையாளுறதோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் நம்மளுக்கு. நிதி திட்டமிடும்போது எதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் சார்? நம்ம நிதி திட்டமிடும் போது நம்ம என்ன சொல்கிறோம், இலக்குகள் அடிப்படையில் நிதியை திட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னு புரிஞ்சு, இப்போ எனக்கு ஒரு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. இப்போ இந்த குழந்தை வந்த உடனே எனக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், ஒரு கிராஜுவேஷன் கொடுக்கலாம், போஸ்ட் கிராஜுவேஷன். இப்போ நீங்கள் இதுக்கே இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு போட்டிருந்தாங்க, அந்த எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 1 to 5 அப்படி செக்ரிகேட் பண்ணியிருந்தாங்க, 6 to 9 பண்ணியிருந்தாங்க, 9 to 12 செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா சராசரியாக 55,000 65,000 இப்படி வருஷத்துக்கு ஃபீஸ் ஆகுது. ப்ளஸ் டூலாம் போகும்போது 1,80,000 2 லட்ச ரூபாய் இருக்கும். அப்போது எனக்கு மாதம் சர்ப்ளஸே என்கிட்ட இருக்கிறதே வந்து 15,000-20,000 இருக்கும். ஒரு குழந்தைய படிப்புக்கே போய்டும், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு எதுக்கு இருக்குது. அப்போ நம்ம 30 வயசுலேருந்தே நீங்கள் இதை பிளான் பண்ணி இப்போ இந்த குழந்தைகளை படிக்க வைக்க போகிறோம், நம்மள்ட்ட மாதம் சம்பளத்தை வந்து பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போது உதிரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ சர்ப்ளஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அப்போ எப்படி முதலீடுகள் பண்ணோம், ஒரு இலக்குகளை நம்ம நிர்ணயிச்சு அந்த இலக்குகளுக்கு ஒரு வேல்யூ. இப்போ சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனாக குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, 18 வருஷம் வச்சு நான் கிராஜுவேஷன் போகிறேன். அந்த கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 50 லட்சம் தேவை, போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஒரு 1 கோடி தேவை. அப்போ இன்னையோட காலகட்டத்தில் ஒரு கிராஜுவேஷன் படிக்கணும்னா 10,000-20 லட்ச ரூபாய் ஆகிட்டு காலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இது விலைவாசி பணவீக்கம் எப்படி இருக்குது, இந்த 10 லட்ச ரூபாய் 7% இன்ஃப்ளேஷன் போட்டால் இன்றைக்கி இருக்கிற 10 லட்சம் 10 வருஷம் கழிச்சு 7% இன்ஃப்ளேஷனில் 20 லட்சம் ஆகிடும். அதே 7% இன்ஃப்ளேஷனில் 18 வருஷம் கழிச்சு போட்டிங்கன்னா அது 40 லட்சத்துக்கு பதிலாக 36 லட்சம் ஆகும். அப்போது எனக்கு குழந்தைய அனுப்புனா சராசரி இன்ஃப்ளேஷன் பார்த்தாலே 36 லட்சம் தேவை. படிப்பு சம்பந்தமான இன்ஃப்ளேஷன்ஸ் எப்பயுமே 7 இல்லை, அதோட ஜாஸ்தி இருக்குது. அப்போது என் குழந்தைகள் பிறந்தவொடனே அது படிப்புக்குன்னா எனக்கு ஒரு மினிமம் 50 லட்சம் தேவை. இதை நான் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிக்கு அனுப்ப போகிறேன்னா அதுக்கு எனக்கு பணம் தேவை. நான் ஓய்வூதியம் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ 55 58 இன்றைக்கி 45 வயசு 50 வயசுலேயே எனக்கு வேலைகளை இழந்து வணிகளுக்கு திரும்பி வேலை கிடைக்கிறதில்ல. அப்போது ரிட்டையர்மெண்ட்ன்றது இட் இஸ் சர்டைன் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். அப்போது அந்த ஒரு இலக்குகளும் என்கிட்ட இருக்குது. அப்போது என்கிட்ட இப்போ 3 இலக்குகள் இருக்குது. 4வது இலக்கு திருமணங்கள். அப்போ இன்றைக்கி திருமணங்கள் தெரியல நம்மளுக்கு, நம்மளே நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணிவிடலாம், அவங்களே திருமணம் பண்ணி வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
சேர்ப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் திருமணத்துக்கு ஒரு சேர்க்கலாம். இப்போ இன்பிட்வீன் நம்ம வாழ்க்கையை பயணிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு சொந்தமாக வீடு தேவைப்படுறது. நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு எங்கேயா போகணுன்னா எல்லாருக்கும் இன்றைக்கி சராசரியாக 2 வீலரை தாண்டி காருன்ற ஒரு கனவு எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. இப்போது மினிமமாக ஒரு 6 இலக்குகள் நம்ம இப்போ பேசும்போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். குழந்தைகளோட படிப்பு, நான் செகண்டரி எஜுகேஷன் பண்ணுறது அது செப்பரேட். நான் சொல்கிறது கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், மேரேஜ், வீடு, கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த இலக்குகளுக்காக நீங்கள் பணத்தை பிரித்து முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரிட்டையர் ஆகிட்ட அப்புறம் நம்மளுக்கு பயப்பட தேவையில்லை அந்த இலக்குகள் அடைய முடியாமல் போகுமோ அப்படின்னு. எந்தெந்த வகையில் அவங்க முதலீடு செய்யலாம் சார்? பிரிச்சுன்னா எப்படி இப்படிலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், முதலீடு வரும்போது அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அசெட்ஸ்னால் என்ன சொல்கிறோம், பங்குச்சந்தை, கடன் சார்ந்த பத்திரங்கள், தட் மீன்ஸ் டெட், ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட்ஸ், இதை சொல்கிறோம். அப்புறம் கோல்டு சொல்கிறோம், ரியல் எஸ்டேட். இன்றைக்கி ரியல் எஸ்டேட் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட முதலீட்டில் வந்து 66% மக்கள்கிட்ட வந்து ஒரே முதலீடுனா அது ரியல் எஸ்டேட் தான் இருக்குது. அப்போது உங்களோட அதே மாதிரி இல்லாமல் முதலீடுகளை வந்து பரவலாக இன்வெஸ்ட் பண்ணணும். அது எப்படி புரிஞ்சுக்கணும், இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது, அந்த 100 ரூபாய் எப்படி முதலீடு பண்ணுறது? அப்போது உங்களுக்கு வந்து உங்களோட இலக்குகள் நீண்ட கால அடிப்படையில் இருக்குது. என் குழந்தைக்கு 18 வருஷம் கழிச்சு தான் எனக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நீண்ட கால அடிப்படையில் இருக்கிறதுலாம் பங்கு சார்ந்த முதலீடில் போயிடலாம். அப்போ டேரெக்டாக எனக்கு ஸ்டாக் வாங்க தெரியாது சார் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம். தான் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ரீசெண்டாக கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மாதம் 250 ரூபா நீங்கள் சேர்க்குங்க, பெருசாக சேர்க்க தேவையில்லை, மாதம் 250 ரூபா சேரும் கவர்மெண்ட் கொண்டப்போ பங்குச்சந்தை ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கடன் சார்ந்த பத்திரம், ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், ஆர்டி, இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். சிட்டு ஃபண்ட்லேயும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் முதலீடு பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து கவர்மெண்ட் இல்லையா அது பார்க்கணும். கவர்மெண்ட் இல்லை நம்ம அசல் போகிறதுக்கான. அப்போ நீங்கள் முதலீடு பண்ணும்போது கேரண்டி கவர்மெண்ட் இருக்கிற ஏரியாவில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி. இப்போ நம்ம பார்க்குறோம் கோல்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இன்ஃப்ளேஷனை தாண்டி முதலீடு கொடுக்குது. கோல்டு இஸ் நாட் அ பேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் 7% இன்ஃப்ளேஷன் அதை தாண்டி நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு அதோட பெட்டராக கொடுத்துருக்கு. இப்போ கோல்டு ஆர்னமெண்ட்டாகவே வாங்கி முதலீடு பண்ணாமல் நீங்கள் கோல்டை வந்து ஃபிசிக்கல் ஃபார்மாக வாங்காமல் பேப்பர் ஃபார்மாக கவர்மெண்ட் கொடுக்குற பாண்ட்ஸ் அந்த மாதிரியே நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னும் கிடைக்கும், சேஃப்டியும் நம்மள்ட்ட இருக்கும். அதை தாண்டி நம்ம ரியல் எஸ்டேட் மனை வாங்குறது நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி தெரியல. கடல் கடந்து இருக்கிற இடத்துல கூட மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் தமிழை. ஸோ அதனால் அதுவும் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம முதலீடுன்னு வரும்போது இது பிரித்து நம்ம முதலீடு பண்ணோன்னா அட்வான்டேஜ் என்னென்னா திடீர்னு ஒரு பங்கு சந்தை பயங்கரமாக இறங்கி போய்டுறது. ரொம்ப நம்மளால் எல்லா பணமும் அங்கேயே போட்டால் மாட்டிப்போம். இப்போ நம்ம கோவிடை தாண்டி பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பாங்க, 8% 9% ரிட்டர்ன் கிடைக்குது, அதை வச்சு நம்ம வாழலாம்னு வச்சுருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்லாம் கூட 5% 6% தான் நான் கொடுக்குறான். இப்போ நீங்கள் 8% தான் நான் குடும்பம் வாழணும், என்ன பண்ண முடியும்? அப்போ எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வெயிட் பண்ணாலும் கஷ்டம். எல்லாமே கோல்ட்லேயும் இருக்கக்கூடாது, எல்லாமே ரியல் எஸ்டேட். எல்லாத்துலேயும் பிரித்து என்கிட்ட 100 ரூபா இருக்குது, என்கிட்ட இலக்குகள் எல்லாம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அப்போது என்னுடைய முதலீடில் 50% பங்கு சார்ந்ததே முதலீடு போகலாம். ஒரு 30% எனக்கு கடன் சார்ந்த பத்திரம், பாண்ட்ஸு, ஆர்டிஸ் எல்லாம் ஒரு 10% வந்து என்கிட்ட கோல்டில் இருக்கலாம். மீதி 10% எமர்ஜென்சி ஃபண்டாக பில்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வீடு வாங்குறோன்னா அதுவும் இலக்குகள் அடிப்படையில் வந்ததுனால அதுக்கும் சேர்த்து நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெயினான ஒரு விஷயங்கள் பார்க்கணும். எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்டுனா நம்மளுக்கே தெரியாது என்ன எதிர் சூழ்நிலைகள் வரும்ன்ட்டு. அந்த எமர்ஜென்சியை நம்ம மீட் பண்ணுறதுக்கு அப்போ எமர்ஜென்சி ஃபண்டாக நான் எவ்வளோ சார் சேர்க்கிறது? அடுத்த கேள்வி, நான் எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்க்கணும்னா எவ்வளோ சேர்க்கிறது? சராசரி நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபினான்ஷியல் பிளானர் எங்களை மாதிரி ஆளுங்க 3 to 6 மாதம் குடும்ப செலவுகளை நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கோவிட் நேரத்தில் பார்த்தோம், ஒரே குடும்பத்தில் 4 பேர் வந்து கோவிடில் அஃபெக்ட் ஆட்டாங்க. சிலர் பாலிசி வச்சுருந்தாங்க, சில பேர் பாலிசி இல்லை. இப்போ சராசரியாக ஒரு 4 பேர் அந்த கோவிட்னாலேயே 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது இது என்கிட்ட பணமே இல்லை, நான் கடன் கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. நிறைய பேரும் கிரெடிட் கார்டு, எல்லாருமே கிரெடிட் கார்டு வச்சுக்கிறதுனால சூழ்நிலைகள் இல்லை இல்லையா? அப்போ என்கிட்ட எங்கேருந்து நான் பணத்தை போய் வாங்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பணம் நம்ம சேர்த்து வச்சுருந்தோன்னா எமர்ஜென்சி ஃபண்டு, அவசர கால நிதி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி எனக்கு மாதம் செலவார 3 to 6 மாதத்தை எடுத்து வச்சோன்னா இந்த இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது செய்யலைன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைனா அங்கே இருக்கிற பணத்தை எடுத்துருவோம். குழந்தைக்கு 18 வயசுக்கு அப்புறம் தேவைன்னா இப்போ எடுத்து செலவு பண்ணிவிடுவோம். ரிட்டையர்மெண்ட் இருக்கிற பணத்தை இப்போ எடுத்து செலவு பண்ணுறதுக்கான காலகட்டம். அப்போ எமர்ஜென்சி ஃபண்டுலேருந்து தான் உங்களோட முதலீடையே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இதுவரை முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். முருகேசன் அவர்கள்.